இந்த காலகட்டத்தில மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லன்னு சொல்லி, பூமியில இருக்கிற மக்கள் எல்லாருமே பக்கத்துல இருக்கிற நோவா கிரகத்துக்கு குடியேறியிருக்காங்க. அங்க இருக்கிற நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோவோட அப்பா இவங்க 2 பேரும் இப்போ பூமியில ஒரு மிஷனுக்காக ஸ்பேஸ் ஷிப்ல கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வர வழியில ஒரு எரிக்கல் மோதி அவங்க ஸ்பேஸ் ஷிப் வார்ம் ஹோல் மூலியமா 1000 வருஷங்கள் கழிச்சு எர்த் எப்படி இருக்குமோ அந்த இடத்துல போய் லேண்ட் ஆயிடுறாங்க. இப்போ பூமி பழையபடி கிடையாதுங்க. பரிணாம வளர்ச்சி நிறையவே அடைஞ்சு பல விசித்திரமான உயிரினங்கள் அங்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு ஏலியன் கிரியேச்சரையும் கூட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2013ல ரிலீஸ் ஆன ஆஃப்டர் எர்த். இந்த ஸ்டோரியை கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான் அது. வேற லெவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லரா இருக்க போது. இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல கிட்டா என்ற ஒரு பையன் கீழே மயங்கி போய் விழுந்து கிடக்கான். அவனோட வாய்ஸ் ஓவர் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதில் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த உலகமே அழியிற நிலைமைக்கு போயிருக்கு. அதுக்கு காரணமே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்கள் தான். இயற்கை வளங்களை அழிச்சு பெரிய இயற்கை சீற்றத்தையும் உருவாக்கிட்டாங்க. அதனாலேயே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இறக்குற நிலைமை வந்திருக்கு. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மக்களை பக்கத்தில் நோவான்ற ஒரு கிரகத்துக்கு கூட்டு போய் அங்கே வாழ வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சில ஏலியன் கிரியேச்சர்ஸும் இருந்திருக்கு. அந்த ஏலியன் கிரியேச்சர்ஸ்க்கு காது கேட்காது, பார்க்கவும் முடியாது. அப்புறம் எப்படி அது மக்களை அட்டாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க யாரும் பயந்தாலுமே அதுக்கு தெரிஞ்சிடும். வந்து உடனே அது சாகடிச்சிரும். அந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் அது. அதுங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களே வந்து ஒரு சோல்ஜர்ஸை கிரியேட் பண்ணாங்க. அவங்கள தான் ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சர்ஸில் ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவோடைய அப்பா. அவர் தான் மெயின் கமாண்டரே. அவரோட பேர் சைப்பர். இவருக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அதாவது இவர் மட்டும் கிடையாது. இவங்க சுற்றி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே பயமே கிடையாது. அதனாலேயே இவங்க அசால்ட்டா அந்த கிரியேச்சரை போய் கொன்னுருவாங்க. ஸோ அதனால தான் அவங்க ரேஞ்சர்ஸாக இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்ருக்கான். இப்போது 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இங்கே நோவா கிரகத்தில் காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த சோல்ஜர் அதான் ரேஞ்சர் ஆகிறதுக்கான ட்ரைனிங்கில் இருக்கான். அன்னைக்கு தான் அவங்களுக்கு ரிசல்ட்டுமே வரப்போகுது. இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, "நீ இந்த மாதிரி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்ட. அதனால உன்னால் இப்போதைக்கு ரேஞ்சர் ஆக முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு சோகமாயிடுது. இல்லை, என்னோடய அப்பா ரொம்ப நாள் கழித்து நாளைக்கு தான் வீட்டுக்கு வராரு. அவர் வந்த பிறகு அவர்கிட்ட நான் பெருமையாக நான் ரேஞ்சர் ஆகிட்டேன்னு சொல்லணும். அதுக்கு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, "அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ போப்பா" அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். அதே மாதிரி அவங்க அப்பாவும் அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வராரு. வந்த பிறகு டெஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் சோகமாக நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவங்க அப்பா என்ன தான் பேசினாலுமே அவன் அதை கண்டுக்காமல் போயிடுறான். இதை பார்த்தோன்னே அவருக்குமே கடுப்பாயிடுது. இப்போது அவங்களோட ஒய்ஃப் கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் கடைசியாக ஒரு மிஷனுக்கு போகிறேன். அந்த மிஷனுக்கு போன பிறகு நான் ரிசைன்மெண்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். உன்னை தான் நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவன் பையனை பற்றி பேசும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் பையன் வந்து உங்களுக்காக தான் ரேஞ்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். உங்ககிட்ட அதை பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் நீங்களும் பாசமாக பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம சைப்பர் என்ன பண்ணுறாரு, அவன் அவங்க பையன்கிட்ட போயிட்டு, சரி அவங்க பையன் தான் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டான்ல, இதுக்கப்புறம் நம்ம போகிற மிஷனுக்கும் நம்ம பையனை கூப்பிட்டு போகலான்னு சொல்லி அவன்கிட்ட போய் அதை சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோதான் சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு இப்போ அவங்க 2 பேருமே ஸ்பேஸ் ஷிப்பில் கிளம்புறாங்க. நோவா கிரகத்திலேருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் கிளம்பிடுது. இந்த மிஷனே வந்து எர்த்துக்கு போகிறதுக்கான ஒரு மிஷன் தான். புதுசாக செலக்ட் ஆன அந்த ரேஞ்சர்ஸ்க்கு செலக்ட் ஆன சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு ட்ரைனிங்காக போகிற ஒரு மிஷன் தான் இது. அதில் தான் நம்ம சைப்பரும் வந்து அவனோட பையனை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் தூங்கிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்கு. ஆனாலுமே அவன் அதுக்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே ஒரு பெரிய முட்டை இருக்குது. அந்த முட்டை எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோவா கிரகத்தில் இருக்கிற கிரியேச்சர்ஸோட அந்த முட்டை தான் அது. அதை பாதுகாக்கிறதுக்குன்னு அங்கே சில சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இவனை பார்த்துட்டு, "நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. இது ரொம்பவே டேஞ்சரான இடம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் அந்த முட்டையை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த கிரியேச்சர்ஸ் அந்த ஏலியன்ஸ்னாலே பயம்தான். அதனாலே தான் அவன் ட்ரைனிங்லேயுமே வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறான். இப்போது ஹீரோவும் முழிச்சுக்கிறாரு. அங்கே அவன் பையன் காணோன்றதை தவிர்த்துட்டு அவங்க வெளியே பார்க்குறாரு. இந்த ஸ்பேஸ் ஷிப் ஒழுங்காக போக மாட்டேங்குதே அப்படின்றத அவர் கவனிக்கிறாரு. ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் ஃபால்ட் இருக்குது, அதை போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களும் போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கேப்டன் கிட்ட போயிட்டு, இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிக்கற்கள் நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை தாக்க போகுது, அதனால ஒரு வார்ம் ஹோலை கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
அதுக்குள்ளேயே அந்த எரிக்கற்கள் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை தாக்க வந்துட்டுருக்கு. அந்த எரிகற்கள் ரொம்பவே வேகத்தில் வரனால அந்த ஸ்பேஸ் ஷிப்பை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பாதையில் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், டேமேஜ் ஆகி அழிஞ்சிடும். ஸோ அதனால வார்ம் ஹோலை கிரியேட் பண்ணி அது மூலிமா நம்ம டெலிபோர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவரும் அதே மாதிரி வார்ம் ஹோலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஓட்டிட்டு போகிறாரு. என்னதான் இவங்க அது வழியா வந்திருந்தாலும், அந்த ஸ்பேஸ் ஷிப் நல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் பண்ணியே தான் ஆகணும். அப்போ நம்ம சைபர் சொல்றாரு, "பக்கத்துல ஏதாவது கிரகம் இருக்கா பாருங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அங்க பக்கத்துல பூமி கிரகம் இருக்கு. ஆனா, அந்த கிரகம் 1% கூட ஹியூமன் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடம். அங்க நெறைய உயிரினங்கள் இருக்கு. ரொம்பவே டேஞ்சரான இடம் அப்படின்ற மாரி ஏஐ வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டுருக்கு. வேற வழி இல்ல, நம்ம அங்க தான் லேண்ட் ஆகணும்னு சொன்னோனே, கேப்டனுமே அந்த ஸ்பேஸ் ஷிப்ப அந்த இடத்துல போய் லேண்ட் பண்ண போறாரு. இப்போ சைஃபர் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, "நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம லேண்ட் ஆகிட்டோன்னே தப்பிச்சிடலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த ஸ்பேஸ் ஷிப்பு வெடித்து இவனோட அப்பாவை வெளியே தூக்கி போட்டுருது. அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் கீழே விழுந்து கிராஷ் ஆகிடுது. நம்ம ஹீரோ மட்டும் முழிச்சு பார்க்குறான். சுற்றி இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அவனோட அப்பாவும் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடும்போதே அவங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. ஆனால் ரொம்பவே அடிபட்டிருக்கு. அவரால் எந்திரிக்க முடியல. அப்போ அவரு, "உனக்கு ஒன்றும் ஆகலைல, நம்ம கொண்டு வந்த கண்டெய்னர் சேஃபாக இருக்கா பாரு" அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவன் சொல்கிறான், "பின்னாடி பகுதியே இல்லைப்பா, இந்த ஸ்பேஸ் ஷிப்பே 2ஆக உடஞ்சி தான் இங்கே சிதறி இருக்கு. பின்னாடி பகுதி எங்கே போச்சுன்னே தெரில" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே, ஸ்பேஸ் ஷிப்போட முன்பகுதியில் சிக்னல் பீக்கர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் போயிட்டு எடுக்கிறான். ஆனால் எடுத்து பார்த்தா அது உடஞ்சி போய் கிடக்கு. அந்த விஷயத்த இவங்க அப்பா கிட்ட சொல்ல அவர் ரொம்பவே கடுப்பாகிறாரு. ஏன்னா அந்த சிக்னல் பீக்கர் இருந்தால் மட்டும்தான் இவங்களோட நோவா கிரகத்துக்கு சிக்னல் அனுப்பி இவங்க இங்கே இருக்காங்கன்றதை தெரிவித்த உடனே அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அதனால தான் அவர் அதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஆனால் அது இப்போ உடஞ்சிருக்குன்னு தெரிஞ்சோடனே வேறு வழி இல்லை, நானே போய் தேடுறேன் வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்த நம்ம ஹீரோவுடைய அப்பா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. பேக் சைடு எங்கே போய் விழுந்திருக்கு அப்படின்றத அங்கே இருக்கிற மிஷினை ஆன் பண்ணி மேப்பில் பார்க்குறாரு. அது இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் போய் விழுந்திருக்கு. இப்போது நமக்கு சிக்னல் பீக்கர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சிக்னலை நோவா பிரைமுக்கு அனுப்ப முடியும். அப்போ தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும். அதனால சிக்னல் பீக்கர்ன்றது 2 இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட் சைடு, இன்னொன்று பேக் சைடு. அந்த பேக் சைடு பார்ட்டு தான் அந்த பக்கம் போய் விழுந்திருக்கு. ஸோ அங்கே போய் யாரோ ஒருத்தர் அதை எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம சிக்னல் கொடுத்து தப்பிக்க முடியும். அதனால எனக்கு காலில் அடிபட்டிருக்கு, என்னால் இங்கேருந்து வர முடியாது. ஸோ இந்த மிஷனை நீ தான் பண்ணி ஆகணும். நீ அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு பயமாயிடுது. ஏன்னா அவன் ஒரு பயந்தாங்குழி வேற, சின்ன விஷயத்துக்கே பயப்படுவான். இப்போது இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போகணுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் அவன் அப்பாட்ட சொல்ல, அவங்க அப்பா, "இல்லை, உனக்கு வேறு வழி கிடையாது. இங்கே பல உயிரினங்கள் இருக்கும். அது எல்லாமே உன்னை கொல்றதுக்கு தான் பார்க்கும். உன்னோட உடம்புல ஒரு பாட்டை கூட மிச்சம் வச்சுருக்காது. ஆனால் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வந்து வாழ்வா சாவான்னு தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஒவ்வொரு முடிவும் எடு. நான் உன்னை கவனிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். உன்னோட சூட்டை சுற்றியுமே கேமரா இருக்கும். அது வழியாக நான் பார்த்துட்ருப்பேன். உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலுமே அது முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம வெளியே வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதனால இன்ஹேலர் வந்து நான் 6 கொடுக்குறேன். இந்த 6யுமே 24 மணி நேரத்துக்கு ஒரு இன்ஹேலர் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஹேலரை கொடுக்குறாரு. இப்போது நீ பண்ண போகிற விஷயத்தில் தான் நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்க போகிறோமா இல்லையா அப்படின்ற விஷயம் அடங்கியிருக்கு. ஸோ நீ இதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வந்து கமாண்டர் மூட்லேயே இருக்கார். இப்போது நம்ம ஹீரோ அப்படியே நம்ம அப்பாவை கட்டுப்பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் ஒரு கமாண்டர், இங்கே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட இந்த மிஷனை கொடுத்து தான் ஆகணும்ல. ஸோ அது யாராக இருந்தாலும் என்ன, அவன் பையனாக இருந்தாலும் அந்த பண்ண சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால அவன் அனுப்பி விட்டுறான். இப்போது வெளியே வந்த நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற காற்றை வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க அப்பா அவனுக்கு வாய்ஸில் கமெண்ட் கொடுத்துட்ருக்காரு. "நீ நல்லா இந்த காற்றை சுவாசி, எப்படி ஃபீல் பண்ணுற?" அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன், "நான் ரொம்பவே வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன்ப்பா" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "ஆமாம், இந்த பூமியில் கிராவிட்டி அதிகம். ஸோ அதனால நீ அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். சரி நீ போ" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி மலை மேலே ஏறி நிற்கிறான். அப்போ தான் நிறைய விலங்குகளை இவன் முதல் முறையாக பார்க்குறான். பல பறவைகள், யானைகள்லாம் கூட்டமாக போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் ஃபஸ்ட் டைம் பார்த்து அதை நின்று இப்போ ரசிச்சிட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம சைஃபர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரோனையுமே அங்கே பறக்க விடுறாரு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பேஸ் ஷிப்பில் அசார் அப்படின்ற ஒரு ஏலியனோட முட்டையை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த முட்டை இங்கே தான் விழுந்திருக்கு. அது உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த பூமியிலேயே அது இனப்பெருக்கம் செஞ்சு இந்த பூமியவே அழிச்சிரும். ஸோ அதனால அந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனை பறக்க விடுறாரு. அவரோட காலுக்கு வேற நல்லாவே அடிபட்டிருக்கு. அந்த வலியை போக்கணும் அப்படின்னா பெயின் கில்லர் போட்டே ஆகணும். அந்த பெயின் கில்லர் போட்டு தூங்கிட்டாரு அப்படின்னா அந்த வலி எல்லாமே போயிடும். ஆனால் அவங்க பையனுக்கு அவர் கமெண்ட் கொடுத்தே ஆகணும், கைட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால அவர் வலியெல்லாம் தாங்கிட்டு அவன் பையனுக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காரு.
நம்ம கிட்டாயோட கையில ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ தான் அவர் சொல்றாரு, எக்காரணத்த கொண்டும் டேமேஜ் பண்ணிறக்கூடாது. ஏன்னா, அது இருந்தா மட்டும் தான் என்னால உன்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியும். பாதுகாப்பா பார்த்துக்கோ அப்படின்ற மாரி சொல்றாரு. இவனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு நடந்து போயிட்டுருக்கான். போற வழியில அவர் சொல்லிட்டே இருக்காரு, இந்த பூமி வந்து சாயங்காலம் ரொம்பவே உறைஞ்சு போயிடும். உன்னால அங்க வாழவே முடியாது. அதனால பூமிக்கு அடியில சூடான பகுதி இருக்கும். அந்த இடத்துக்கு நீ போயிட்ட அப்படின்னா, நீ சேஃபா இருந்துக்கலாம். இப்படியே நீ நடந்து போனன்னா 4 நாள்ல போக வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேர்ந்துருவ. ஸோ இப்படியே போயிட்டுரு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ அவருக்கு மயக்கம் வர மாரியே இருக்கு. எந்த நேரம் நம்ம கிட்டாய் போயிட்டுருக்கும்போது, அவன் சூட் ஃபுல்லாவே பிளாக் கலர்ல மாறுது. இத பார்த்தோனே, "அப்பா, அப்பா ஏதோ ஆவுது" அப்படின்ற மாரி சொல்றான். "சூட்லாம் கருப்பாயிடுச்சுப்பா" அப்படின்ற மாரி கத்துறான். அது கேட்டவுனே அவரு, "ஆமா, இங்க ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்கு. உன்ன நோக்கி ஒரு உயிரினம் வந்துட்டுருக்கு. அதுக்கான வார்னிங் தான் அது. ஸோ இங்கேருந்து நீ தப்பிச்சிரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு குரங்கு வந்திருக்கு. அந்த குரங்க பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்ல, "நீ அங்க அசையாம இரு. அப்போதான் அது அங்கருந்து போகும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம பயத்துல அது தொரத்த ட்ரை பண்றான். அந்த நேரத்துக்கு அதே மாரி நெறைய குரங்குங்க அங்க வந்துருது. "இப்பயாவது நான் சொல்றத கேளு. இங்கேருந்து தப்பிச்சு ஓடிரு" அப்படின்ற மாரி அவங்க அப்பா கமெண்ட் பண்றாரு. சரின்ட்டு இவனும் அங்கேருந்து அப்படியே ஓடுறான். உயிர கையில புடிச்சுட்டு ஓடிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்குள்ள போயிடுறான். அந்த குரங்குகளும் அந்த லேக் வழியா வர முடியாம அங்கேயே தொரத்துறத நிறுத்திருதுங்க. இவனும் அந்த லேக்லேருந்து அப்படியே எந்திச்சு வரான். அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிறான், இந்த குரங்குங்களுக்கு தண்ணீனா வீக்னஸ்ன்னு சொல்லி. ஒரு வழியா இவன் இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா, "உன் உடம்புல இருந்து ஏதோ ஒரு இடத்துல ரத்தம் போயிட்டுருக்கு. அத நீ செக் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவனும் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு கையில பார்த்தா, கையில அட்டைப்பூச்சி இருக்கு. அத அவன் எடுத்து விட்டுட்டு பார்த்த உடனே, அதோட விஷம் இவன் உடம்புல ஃபுல்லா பரவிட்டு இருக்கு போல. இவன் முகம் எல்லாமே அப்படியே வீங்க ஆரம்பிக்குது. ரொம்பவும் பயப்படுறான். அப்போ அவங்க அப்பா, "தைரியமா இரு. உன்கிட்ட இருக்கிற மெடிக்கல் கிட்ட ஓப்பன் பண்ணி, அதில இருக்க 2 இன்ஜெக்ஷன உன் உடம்புல போட்டுக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவனும் எடுத்து ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன நெஞ்சில போட்டுக்கிறான். செகண்ட் இன்ஜெக்ஷன போடுறதுக்குள்ளயே அவனால அசைய முடியாம ஆயிடுது. அப்போ அவங்க அப்பா வந்து என்னதான் அவர் ஃபீல் பண்ணாலும், அவங்க பையன் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தைரியமா இருக்காரு. அந்த இன்ஜெக்ஷன உன் நெஞ்சுக்கு நேரா வச்சு அப்படியே கவுந்து படுத்துரு. அது தானாவே உன்ன வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு மாரி சொன்ன உடனே, அவனும் அதே மாரி பண்றான். அந்த இன்ஜெக்ஷனும் அவன் மேல குத்திக்குது. இப்போ அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுக, "நீ கொஞ்ச நேரம் தூங்கி தான் ஆவணும். அப்பதான் அந்த விஷம் உன்ட்டருந்து குறையும்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே அவனும் தூங்கிடுறான். இப்போ சாயங்காலம் ஆகப்போது. அவங்க அப்பா வாய்ஸ்ல, "நீ எந்திரி. இதுக்கு மேல தூங்கிட்டு இருக்காத. உறைஞ்சு போயிடுவ. இப்போ சேஃபான இடத்துக்கு நீ போணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு. இவனும் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குகை இருக்கு. அங்க நீ போயிட்டன்னா, இன்னைக்கு ராத்திரி சேஃபா சர்வைவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. இவனும் அத நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அப்போ ஒரு இடத்துல, "நீ உன்னோட இன்ஹேலர் எடுத்து போடு. 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவனும் அவன் இன்ஹேலர திறந்து பார்க்குறான். அதுல இவன் கொண்டு வரும்போது 5, அதாவது இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட்டிங்ல அவன் 1 போட்டிருப்பான். இப்போ மீதி 5 தானே இருக்கணும். ஆனா அதுல 2 டேமேஜ் ஆயிடுச்சு. 3 தான் இருக்கு. ஸோ அதுலேருந்து 1 எடுத்து அவன் கன்சியூம் பண்ணிக்கிறான். இப்போ மீதி எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு அவன் பொய் சொல்லிடுறான். இந்த மாரி இன்னும் 4 இருக்கு அப்படின்ற மாரி. ஆனா அவன்கிட்ட இருக்கிறது 2 மட்டும் தான். இப்போ அவர் சொன்ன அந்த குகைக்கும் போயி அங்க படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட, "நீங்க எப்படிப்பா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏலியன் கிரியேச்சர சாகடிச்சீங்க? எப்படி நீங்க கமெண்ட்ரு ஆனீங்க?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவரு, "என்ன முதல்ல அசாருன்ற கிரியேச்சர் என்ன அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. அப்போ நான் ரொம்பவே பயந்து போனேன். ஆனா அதுக்கப்புறம் வாழ்வா சாவான்ற நிலை வரும்போது, அது கூட சண்டை போட்டு தான் ஆகணும்னோனே எனக்கு அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயத்த கேள்விப்பட்டோனே எனக்கு பயமெல்லாம் போய் அத நான் சாகடிக்க ஆரம்பிச்சுட்டேன். நமக்கு பயம் இருந்தா மட்டும் தான் அது நம்மள கண்டுபிடிச்சு கொல்லும். அது இல்ல அப்டின்னா நம்ம அத கொன்றுலாம் அப்டின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு, "சரி நீ இப்போ தூங்கு" அப்டின்ற மாரி சொல்றான். இப்போ காலையிலேயே எந்திரிச்சு அவனோட பயணத்த ஆரம்பிச்சிடுறான். போகும்போதே அவன தொரத்திட்டு வந்ததுங்களா குரங்குங்க. அந்த குரங்குங்க எல்லாமே கொடூரமான நிலையில சாகடிக்கப்பட்டு கீழ விழுந்து கிடக்குங்க. அதாவது அவங்க கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அசார்ன்ற ஒரு ஏலியனோட முட்டை. அதில இருக்கிற அந்த ஏலியன் தான் இந்த குரங்குகள இப்படி சாகடிச்சிருக்கு போல. அந்த விஷயம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால "நீ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. உடனே போ" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவனும் அவர் சொன்ன அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில போயிடுறான். இங்க போயிட்டு, "இப்போ உன்கிட்ட என்னென்னலாம் இருக்கு?" அப்படின்ற மாரி அவர் கேட்குறாரு. அவனும் அவன்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, சாப்பாடு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்க. கடைசியா இன்ஹேலர பத்தி சொல்ல வரான். அப்போ "என்கிட்ட 4 இருக்குப்பா" அப்படின்ற மாரி சொன்னோனே, "சரி எங்க காட்டு பார்ப்போம்" அப்படின்ற மாரி அவரு கேட்குறாரு. காட்டுனா அதில 2 டேமேஜா இருக்கு. மீதி 2 தான் இருக்கு. இத வச்சு உன்னால போகவே முடியாது. அப்படி போணும் அப்படின்னா, இங்கேருந்து நீ ஸ்கை டைவிங் பண்ணா மட்டும் தான் முடியும். ஆனா, நீ ரொம்பவே பயப்படுற. உன்னால அது பண்ண முடியாது. ஸோ மிஷன் அபார்ட் பண்ணிடலாம். நீ மறுபடியும் இங்கேயே வந்துரு. நம்ம ஸ்பேஸ் ஷிப்புக்கே வா அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா, நம்ம ஹீரோவால அத தாங்கிக்க முடியல. அவனுக்கு ரொம்பவே கோவமாயிடுது. என்னால ஸ்கை டைவ் பண்ண முடியும் அப்படின்னு மாரி சொல்றான். அப்போதான் நம்ம ஹீரோ நெனச்சு பார்க்குறான். இதே மாரி வார்த்தைகள் தான் இவன் முன்னாடி நடந்திருக்கும். அதாவது இவங்க அக்கா உயிரோட இருக்கும்போது, அங்க ஒரு கிரியேச்சர் இவங்கள அட்டாக் பண்ண வந்திருக்கும். அப்போ உங்க அக்கா, இவன் சின்ன பையன்றதுனால இவன ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு, நான் அத போய் அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு மாரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஏலியன் வந்து அவங்க அக்காவ அவன் கண்ணு முன்னாடியே கொன்னுருக்கும்.
இவனால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. குற்ற உணர்ச்சி அவனுக்கு இன்னுமே இருந்துட்டு இருக்கு. எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்போ டக்குன்னு அங்கேருந்து குதிச்சிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஹீரோவுடைய அப்பா வந்து ரொம்பவே பயப்படுறாரு. ஏன்னா இன்ன வரைக்கும் எல்லாத்துக்குமே பயந்தவன் இப்போ டக்குன்னு குதிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா உடம்ப விரிச்சு அப்படியே ஸ்கை டைவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஏதோ ஒரு பறவை வந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்த நம்ம ஹீரோவோட அப்பா நோட் பண்ணிட்டு சொல்றாரு. அவனும் பின்னாடி பார்க்க அது ஒரு கழுகு. அவன் ரொம்பவே பயப்படுறான். "அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவரு "நீ இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போன்னு" சொல்லி டைரக்ஷன மாத்தி விடுறாரு. ஆனாலுமே அந்த கழுகு இவன வந்து அட்டாக் பண்ணிருது. அந்த நேரம் நம்ம ஹீரோவுக்கும், ஹீரோவோட அப்பாவுக்கும் இடையில இருந்த அந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிடுது. அந்த சிஸ்டம் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு போல. இப்போ இவன் வந்து முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பறவையோட கூண்டுல இருக்கான். அந்த கழுகு தான் இவன தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கு போல. அங்க அந்த கழுகோடைய முட்டைங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி இங்கேருந்து போலான்னு சொல்லி போகும்போது, அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே சாப்பிடுறதுக்காக அங்க நெறைய புலிகள் வந்து மரத்துக்கு மேல ஏறி வந்துட்டு இருக்குங்க. அதுங்கள அப்படியே அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவன் கையில இருந்த அந்த ஆயுதத்த வச்சு அந்த புலிங்கள அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கழுகும் உள்ள வந்து அந்த புலிங்கள வந்து அட்டாக் பண்ணுது. இவன் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத அந்த கழுகு பார்த்துடுது. என்னதான் இவங்க புலிகள அட்டாக் பண்ணி தொரத்தி விட்டாலும், அந்த முட்டை எல்லாமே உடைஞ்சு போய் தான் இருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது. டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இவன் கீழ இறங்கி வரான். வரும்போது அந்த கழுகுமே இவன ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கு. இவனும் எவ்வளோ தொரத்தி விட்டாலுமே அது இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்றான். அது ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ நெறைய ட்ரோன்கள பறக்க விட்டுருப்பான்ல, அந்த ட்ரோன் மூலியமா அந்த அசார்ன்ற ஏலியன் அந்த பின்பக்கமா இருந்த சோல்ஜர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே கொன்னு தொங்க விட்டுருக்கு. அந்த விஷயத்தலாம் அவர் பார்க்குறாரு. இத பார்த்துட்டு நம்ம பையன் என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாரி பயப்படுறாரு. இவன் இந்த பக்கம் அவன் வந்து நைட் ஆனதுனால குகைய கண்டுபிடிச்சு அவங்க அப்பாவோட கைடன்ஸ் இல்லாமலே ஒரு குகைய கண்டுபிடிச்சு அங்க போய் தூங்கிட்டு இருக்கான். அன்னைக்கு காலையில விடியுது. அதே மாரி அவன் பயணத்த ஆரம்பிக்கிறான். போற வழியில ஒரு லேக்க கடக்க வேண்டியிருக்கு. அந்த லேக்க கடக்கிறதுக்காக ஒரு படக செஞ்சு அதில வந்து பயணம் பண்ணிட்டு இந்த பக்கமா வந்துடுறான். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ, அதனால ஒரு குகைய கண்டுபிடிச்சே ஆவணும். ஆனா இவனால கண்டுபிடிக்க முடியல. அந்த இடமும் வந்து உறைஞ்சுக்கிட்டே வருது. இவனும் உறைஞ்சு போய் கீழ விழுக, இவனுக்கு மேல ஏதோ ஒண்ணு போர்வ போத்துற மாரி இருக்குது. என்னன்னு தெரியல. இவனும் காலையில ஆன பிறகு எந்திரிச்சு பார்க்குறான். அப்போ ஏதோ ஒண்ணு போர்வ மாரி இருக்கே அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா, அது அந்த கழுகு தாங்க. அந்த கழுகு தான் இவன் அந்த பனியில உறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, இவன வந்து போர்த்துற மாரி வந்து படுத்திருக்கும். அந்த கழுகு இவன காப்பாத்த ட்ரை பண்ணி, அந்த கழுகு அந்த பனியில உறைஞ்சு போய் செத்தே போயிருக்கு. இத இவன் பார்த்தோனே ரொம்பவே வேதனைப்படுறான். ஏன்னா, இவனுக்காக உயிர விட்டுருச்சேன்னு சொல்லிட்டு. இப்போ மோட்டிவேஷன் ஆகி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் பின்பகுதி கிராஷ் ஆயிருக்கும்ல, அந்த இடத்துக்கு அவன் வந்துடுறான். அந்த பின்பகுதியில போயிட்டு அங்க இருக்கிற இன்ஹேலர வச்சு அவன் கன்சியூம் பண்ண பிறகு தான் அவனுக்கு மூச்சே வருது. இப்போ அங்க இருக்கிற சிங்கிள் பீக்கரையும் அவன் எடுத்துடுறான். எடுத்துட்டு அத ஆன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால ஆன் பண்ண முடியல. இப்போ அங்க இருக்கிற கம்யூனிகேஷன் டிவைஸ எடுத்து ஆன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவன் பேசுறது இவங்க அப்பாவுக்கு கேட்குது. ஆனா அவங்க அப்பா பேசுறது இவனுக்கு கேட்க மாட்டேங்குது. இந்த சிக்னல் டிஃபரன்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு எரிமலை வெடிச்சிருக்கும். அந்த வெடிச்ச புகையினால தான் அங்க இருக்கிற சிக்னல் இங்க இவனுக்கு வரமாட்டேங்குது. ஆனா இங்க இருக்கிறது அவங்களுக்கு கேட்குது. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பாவ பத்தி யோசிச்சு பார்க்குறான். எப்பயுமே அவங்க அப்பா சொன்ன எதையுமே அவன் கேட்டது கிடையாது. ஆனா இப்போ எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா குடுக்குற கமெண்ட்டாவே நெனச்சு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் இந்த பக்கம் திரும்பி பார்க்க, இப்போ நம்ம அப்பா இங்க இருந்திருந்தா, அந்த எரிமலை மேல ஏறி போய் சிக்னல் பீக்கர ஆன் பண்ணு. அங்க இருந்த சிக்னல் ஆன் ஆயிடும் அப்படின்றத தான் சொல்லியிருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எரிமலைய நோக்கி போயிட்டு இருக்கான். போற வழியிலேயே பார்த்தா, அங்க அந்த அசார்ன்ற ஏலியன் இங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாத்தையுமே கொன்னு குமிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டே அவன் போயிட்டுருக்கான். அப்போ அந்த எரிமலைக்கு மேலேயும் போக, அங்க தான் அந்த ஏலியனும் இருக்கு. அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அவன் தப்பிச்சு போயிட்டுருக்கும்போது, அந்த ஏலியன் கிட்ட இருந்து வந்த விஷம் வந்து இவன் மேல படிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் விஷம்லாம் இவனோட ஒட்டிக்கிச்சு. அப்போ அவன் ஒரு குகைக்குள்ள இருக்கிற தண்ணீல போய் விழுந்துடுறான். அவன் விழுந்தாலுமே அந்த குகைக்கு மேல ஏறி போக ட்ரை பண்ண, கீழ இருக்கிற அந்த ஏலியன் இவன் கால புடிச்சு இழுக்க ட்ரை பண்ணுது. ஆனாலுமே அவன் போராடி மேல வந்துடுறான். அந்த மலைக்கு உச்சியில வந்த பிறகு அந்த சிக்னல் பீக்கர ஆன் பண்ண ட்ரை பண்றான். அது ஆன் ஆக மாட்டேங்குது. ஆனா கொஞ்ச நேரத்தில அது ஆன் ஆகுற டயத்துல பின்னாடி இருந்து வந்த ஏலியன் இவன புடிச்சு அடிக்க ஆரம்பிக்குது. இவனும் கீழ விழுந்துடுறான். அப்போ அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. இவங்க அக்காவ அந்த ஏலியன் கிரியேச்சர்ஸ் கொன்னதும், இவன் அத பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம இருந்த விஷயங்கள், அப்புறம் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்தோனே, அவனுக்கு மேல அப்படியே அந்த ஏலியன் போகும் பாருங்க. அது அவன வந்து எதுவுமே பண்ணல. அது கண்ணுக்கு அவன் தெரியவே இல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? அவனுக்கு பயம் எல்லாமே போயிடுச்சு. அந்த பயம் இருந்தா மட்டும் தான் அது வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். இப்போ பயமே இல்ல அப்படின்றதுனால அது கண்ணுக்கு இவன் தெரியவே இல்ல. இப்போ நம்ம ஹீரோ ஏந்திச்சு நிக்கிறான் பாருங்க பயமே இல்லாம. வேற லெவல்ல இருக்கும் அந்த சீனு. பயம் எல்லாமே போய் ஒரு முழு ரேஞ்சரா நிக்கிறான் பாருங்க அப்படின்ற மாரி இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்களோட அப்பா வந்து விஷன்ல பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவரால கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியாது. அப்படியே பார்த்துட்டு இருக்க அவருக்கு வந்து உயிர் போற நிலைமை வந்துருச்சு.
அந்த நேரம் நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு அந்த ஏலியனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனும் எல்லாமே அட்டாக் பண்ணி பார்க்குறான். அப்போ அந்த ஏலியன் என்ன பண்ணுது, இங்கேருந்து மலையிலேருந்து குதிச்சிடலாம், ஹீரோயுமே சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க போகுது. அந்த நேரம் நம்ம அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு அந்த 2 வெப்பனையுமே அந்த ஏலியனோட கழுத்துலேயே சொருகுறான். அதில் அந்த ஏலியன் அந்த இடத்துல செத்தே போயிடுது. இப்போ அவன் அந்த சிக்னல் பீக்கரையும் எடுத்து ஆன் பண்ணி சிக்னலும் கொடுக்குறான். அந்த சிக்னல் இவங்களோட கிரகத்துக்கு போயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற இவங்கள ரெஸ்க்யூ பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த ஸ்பேஸ்ஷிப்க்கு போகிறான். அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே நம்ம ஹீரோ எப்படி அந்த ஏலியனை கொன்னான்னு சொல்லி அந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இவன் கெத்தா நடந்து வர இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல். இவன் வந்த பிறகு அவங்க அப்பாவுக்கு கான்சியஸ்னஸ் வந்துடுது. என்னை தூக்கி நிப்பாட்டி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் பிடிச்சி அவங்கள நிற்க வைக்க இப்போ அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் முன்னாடியே சல்யூட் அடிக்கிறாரு. அந்த சீன் அப்படியே புல்லரிச்சிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேறு லெவல் சீனாக இருக்கும். இவ்வளோ நாள் பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பையன் இப்போது அவங்க அப்பாவே சல்யூட் அடிக்கிறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அப்படியே அவன் போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலையே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த ஐடியாவில் தான் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவ்வளோதான், இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த படத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஆஃப்டர் எர்த்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கும் லைக்கை போட்டு விட்ருங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், மறக்காதீங்க. உங்களை அடுத்து ஒரு சூப்பரான படத்தில் வந்து மீட் பண்ணுறேன். until then signing off.